எந்த ஒரு ரெடிமேட் மசாலா இல்லாமல் வறுத்து அரைச்ச இன்றைக்கி பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது கோல்டு பிடிச்சிருந்தா கூட ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் நம்ம இது சாப்பிடும்போது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கூடவே வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துங்க. நான் 4 மிளகா கிட்ட சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி வச்சுங்க. சேம் கடாயிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு சால்ட் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தட்டி போட்டிருக்கேன். அது கூட தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட அப்படியே இது மாதிரி கவர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடிக்கடி திருப்பி விட்டு இந்த மாதிரி நான் குக் பண்ணேன். உங்களுக்கு எப்படி நீங்கள் குக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி குக் பண்ணி லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.